சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு மணிகண்டன் பேரும் வைக்கிறாரு. ஐயப்பன் மணிகண்டன் என்று சொல்லி வளர்க்குறாரு. குருகுலத்துக்கு அனுப்புகிறாரு, படிக்க வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. நல்ல முறையில் அந்த குழந்தையும் படித்து வருது. அந்த குழந்தை வந்த நேரம் அடுத்த ஆண் குழந்தையும் பிறந்துருது மன்னனுக்கு. 2 குழந்தைகளுமே நல்ல முறையில் வளர்ந்து வருது. மன்னனும் சிறப்பான ஆட்சிகள் செஞ்சு வராரு. எந்த குறையுமே இல்லாமல் ஆட்சிகள் செஞ்சு வராரு. செஞ்சு வரும்போது இந்த பருவநிலை இந்த குழந்தைகள் அடையுது. அடுத்து இளவரசர் பட்டம் கட்டணும், யாருக்கு கட்டுறது அப்படின்ற ஐயப்பனுக்கு கட்டணும் அப்படின்னு மன்னன் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மந்திரிக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்க ஒரு ராணிக்கிட்ட போய் ஒரு விஷத்தை தூவுறாரு. என்ன தூவுறாரு அப்படின்னா, ராணி உங்களுடைய குழந்தைக்கு தானே இளவரசன் பட்டம் கட்டணும், இது காட்டில் இருந்து கிடைச்ச குழந்தைக்கு யாரோ பெற்ற குழந்தைக்கு எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை 2-3 தடவை அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு மனசு மாறிடுது. முதல்ல ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க. திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆமாம் என் குழந்தைக்கு தான் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மந்திரியும் ராணியுமே ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தோன்னே என்ன முடிவு அப்படி